புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம். தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். பலத்தின் மேல் பலம் என்கிற இந்த நிகழ்ச்சி மூலியமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளுக்குரிய தேவ செய்தியை நம்ம கேட்க போகிறோம். இந்த நாளுக்குரிய தேவ செய்தியின் தலைப்பு என்ன தெரியுங்களா? தேவனுக்காக வாழுங்கள். ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல நாம் யாருக்காகவோ வாழ்ந்துட்டோம். ஆனால் ஒரு பயனும் ஒரு பலனும் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, நான் என் பிள்ளைகளுக்காக வாழுறேன், என் குடும்பத்துக்காக நான் வாழுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளைக்காக வாழ்வாங்க. அவங்களுக்காக வாழ்வதற்காக எல்லாம் செய்து எல்லாம் கொடுத்தோடனே பிள்ளைங்க திருமணமான தாய் தகப்பனை விட்டுருவாங்க. இன்னும் ஒரு சிலர் நான் இவங்களுக்காக வாழுறேன், அவங்களுக்காக வாழுறேன் அப்படின்னு சொல்லி வாழ்வாங்க. கடைசியில் பார்த்தா முடிவு பார்த்தா அவங்களுக்கு ஏமாற்றம் தான். அப்போ இந்த உலகத்துல நாம் இவங்களுக்காக வாழுறேன், அவங்களுக்காக தான் வாழுறேன் என்று சொல்லி வாழும்போது வாழுறாங்க. ஆனா முடிவிலோ ஏமாற்றம் தான் உண்டாகுதே தவிர எந்த விதமான பலனும் இல்லாமல் போய்விடுகிறது. இன்னைக்கு எத்தனையோ பேர் நான் குடும்பத்துக்காக வாழறேன்னு சொல்லி வாழுறாங்க. நல்லதுதான், குடும்பத்துக்காக வாழுது நல்லதுதான், பிள்ளைகளுக்காக வாழுது நல்லதுதான். அதுக்காக தான் தேவன் நம்மளுக்கு குடும்பம் பிள்ளைகள் எல்லாம் கொடுத்துருக்கிறார். நம்ம அப்படி வாழுது நல்லதுதான். ஆனால் அதே நேரத்துல இந்த நம்ம தேவனை விட்டுட்டு நாம் மற்றவர்களுக்காக வாழும்போது அது ஒரு பயனும் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் நாம் தேவனுக்காக வாழும்போது அது நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் நம் குடும்பத்திற்கும் அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. தேவன் இல்லாம, கர்த்தர் இல்லாம இந்த நாட்கள்ல நம்மால் தனித்து வாழவே முடியாது. ஆண்டவராய் கர்த்தர் நம்மோடு கூட இல்லை என்று சொன்னால் பிசாசு வந்து விடுவான். அவன் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் கெடுத்து விடுவான். அவன் கெடுக்கிறவன் அவன். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல நம்ம வாழுகிற நாட்கள்ல நாம தேவனுக்காக வாழணும். அதுக்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருக்காக வாழும்போது நல்ல ஒரு பலன் கிடைக்கும், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும், நல்ல ஒரு மேன்மை உண்டாகும். பரிசுத்த வேதாகமத்துல ஆண்டவருக்காக வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு மனைவி உண்டு, பிள்ளைகள் உண்டு, புருஷன் உண்டு, குடும்பங்கள் உண்டு, உறவுகள் உண்டு, எல்லாமே இருந்தது. அவைகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டு தேவனுக்காக வாழ்ந்தாங்க. அப்படி தேவனுக்காக வாழ்ந்தவங்க மிகப்பெரிய சாதனை புரிந்திருக்கிறாங்க. தேவனுக்காக வாழ்ந்தவங்களுடைய சந்ததி அது அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப் வளர்ந்திருக்குது, பெருகி இருக்கிறது, வளர்ச்சி அடைந்திருக்கிறது. தேவனுக்காக யாரெல்லாம் வாழ்ந்தாங்களோ ஆண்டவர் அவங்களை கைவிடல, அவங்க குடும்பத்தையும் கைவிடல, அவங்க சந்ததியும் கைவிடல. தலைமுறை தலைமுறைக்கும் அவங்க பேர் நிலை நிற்கும்படி ஆண்டவர் செய்திருக்காருங்க. பரிசுத்த வேதாகமத்துல ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும் போது, ஆபிரகாம் அவருக்கு மனைவி உண்டு, அண்ணன் பிள்ளைங்களும் உண்டு. அதுக்கு பின்பு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி வாக்குத்தத்த பிள்ளை ஈசாக்கும் உண்டு. ஆனாலும் இந்த ஆபிரகாம் ஆண்டவருக்காக வாழ்ந்தாருங்க. அவர் ஆண்டவருக்காக வாழ்ந்தார் என்பது எப்படி பார்ப்போமானால், ஆதியாகமத்தின் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்ல, ஆபிரகாமே நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ என்று சொல்லி அவனுக்கு 7 விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து அனுப்பினார். அப்படியே அவன் கீழ்ப்படிந்து அவன் போனான். இரண்டாவது ஆண்டவர் ஆபிரகாம் சொன்னாரு, நீ இந்த தேசத்தை சுற்றி திரி, நான் உனக்கு இந்த பூமியை சுதந்திரமா தருவேன் என்று சொன்னார். அந்த பூமியை சுற்றி திரின்னு சொன்னா ஏதோ பக்கத்து போய் சுற்றிட்டு வரலங்க. ஒரு நாடு, ஒரு பெரிய பரப்பளவுள்ள ஒரு நாட்டை அவர் சுற்றி திரிந்தார். அந்த நாடு ஆபிரகாம் கொடுத்தார். பாருங்க, ஆண்டவர் சொன்னபடியே இந்த ஆபிரகாம் செய்தார். ஆபிரகாம் ஆண்டவர் சொல்லுகிறபடியெல்லாம் செய்கிறார் என்று சொன்னால், அப்ப ஆண்டவருக்காகவே தன்னை அர்ப்பணித்து ஆண்டவருக்காக அவர் வாழுறார். மனைவி உண்டு, அண்ணன் பிள்ளைங்களும் உண்டு, தன் கர்ப்ப பிறப்பமா பிள்ளைகளும் உண்டு. ஆனாலும் அவங்களுக்காக வாழ்ந்து கொண்டு மிக முக்கியமா
தேவனுக்காக அவர் வாழ்ந்தார். அப்ப தேவனுக்காக வாழ்ந்து கொண்டது, தேவன் சொல்வதெல்லாம் செய்தார். நல்ல கவனிங்க, நான் பிள்ளைக்காக வாழுறேன், மனைவிக்காக வாழுறேன், கணவருக்காக வாழுறேன், இவங்களுக்காக வாழுறேன், அவங்களுக்காக வாழுறேன்னு சொல்லுவங்க, அவங்க சொல்றபடிலாம் செய்வாங்க. அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி தருவாங்க. தேவனுக்காக வாழுன்னு சொல்றவங்க தேவன் சொல்வதெல்லாம் கேட்பாங்க. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். அல்லது அவருடைய விருப்பத்தின்படி செய்ய அவங்க செயல்படுவாங்க. ஆபிரகாம் கர்த்தர் சொல்லுகிறபடி எல்லாம் செய்தார். கடைசியா ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தாருங்க. ஒரு பிள்ளையை கொடுத்து அந்த பிள்ளைய ஆண்டு வளர்ந்தது ஈசாக்கு. இப்ப ஈசாக்கு நாட்கள்ல ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் அதுல 3வது வசனத்தை வாசிக்கும் போது, முதல் வசனத்தை வாசிக்கும் போது, ஆபிரகாம் நாட்கள் உண்டான பஞ்சமே அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் உண்டாச்சு. அந்த பஞ்சத்துல இப்ப ஈசாக்கு அவர் எகிப்துக்கு போலான்னு சொல்லி அவரு செயல்படும் போது ஆண்டு சொல்றாரு, நீ எகிப்துக்கு போவாத, நான் காண்பிக்க தேசத்துல இரு என்று சொல்லி ஆண்டு சொல்றாரு. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆஸ்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவும் தருவேன், உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களும் கை கொண்டபடினாலே நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்கள் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவும் தருவேன், உன் சந்ததிக்குள்ள பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆஸ்வதிக்கப்படும் என்றார். இப்போ ஈசா கிட்ட ஆண்டு சொல்றாரு, உங்க அப்பா ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடந்தாரு, அதனால நான் அவருக்கு வாக்கு பண்ணேன், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரம் போல பெருக பண்ணுன்னு சொன்னேன், இந்த உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை யாவும் தருவேன் நான் சொன்னேன், அது மாத்திரம் பூமியில சகல ஜாதிகளும் உனக்குள்ள ஆஸ்வதிக்கப்படும் வாக்கு பண்ணிருக்கிறேன், ஆனா நீ போவாத அப்படின்னு சொன்னாரு. அதுல அவங்க அப்பாட்ட சொன்ன அந்த வார்த்தையை ஆண்டு சொல்றார், உன் தகப்பன் ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படி நடந்தார். அப்படின்னா என்ன? எனக்காக வாழ்ந்தார் ஆபிரகாம். ஆபிரகாம் ஆண்டு சொன்னதெல்லாம் செய்தார். கடைசியா ஒண்ணு செய்தாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துல அதுல பாத்தீங்கன்னா ஆண்டு சொல்றாரு, உன்னோட மகன் எனக்கு தகன பலியிடுன்னு சொல்லும் போது அதையும் செய்ய அவர் முன் வந்தார். அதையும் செய்ய முன் வந்து எல்லாவற்றையும் அவர் செய்து கொண்டு வெளியே கூட்டி கொண்டு போய் ஆண்டு குறித்த மலையில ஈசாக்கு கை காலை கட்டி விறகுகள் அடுக்கி அது மேல கடத்தி கத்தி ஓங்கும் போது வார்த்தை சத்தம் வருது, ஆபிரகாமே ஆபிரகாமே பிள்ளையாண்ட மேலும் கையை போடாதே, அவனுக்கு ஒரு தீங்கும் செய்யாதே. ஆண்டு சொல்றார், இப்போ நீ எனக்கு பயந்து நடக்கிறேன் என்று நான் பார்த்தேன் என்று ஆண்டு சொல்றார். பாருங்க, அதெல்லாம் சொல்லிட்டு இப்ப ஆண்டவர் 2ஆம் விசை அந்த ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல 2ஆம் விசை ஆண்டவர் பேசுறாரு. கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் விசை வானத்திலிருந்து ஆபிரகாம் உண்டாகி, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்து அப்படின்னா நான் உன்னை ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரம் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்கள் வாசல்களை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆஸ்வதிக்கப்படும் என்றார். பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப இந்த ஆபிரகாம் கர்த்தருக்காக அவர் வாழ்ந்தார். கர்த்தருக்காக வாழ்ந்ததுனால ஆண்டவர் ஆபிரகாம் சந்ததியை திரளாய் பெருக செய்தார். இன்றைக்கும் ஆபிரகாம் சந்ததி உலகம் முழுவதும் பரம்பி இருக்குதுங்க. காரணம், ஆபிரகாம் கர்த்தருக்காக வாழ்ந்தார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க இருக்கிற இந்த கொஞ்ச காலகட்டத்துல நீங்க ஆண்டவருக்காக வாழுங்க. ஆண்டுக்காக வாழ்ந்து பாருங்க, உங்க சந்ததி எல்லாம் ஆஸ்வதிக்கப்படும், உங்க வாழ்க்கையெல்லாம் ஆஸ்வதிக்கப்படும். ஆபிரகாமுக்கு உண்டான ஆஸ்வதம் உங்களுக்கும் உண்டாகும். யாரெல்லாம் கர்த்தருக்காக வாழுறாங்களோ அவங்க சந்ததியை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். யாரெல்லாம் கர்த்தருக்காக வாழுறாங்களோ, தேவனுக்காக வாழுறாங்களோ, ஆண்டவர் அவங்களை பெருகவே பெருக பண்ணுவார். ஆபிரகாமே பெருக பண்ணி ஆஸ்வதித்த தேவன் உங்களையும் பெருக பண்ணி உங்களையும் ஆஸ்வதிப்பார். 2வது யாரும் சொல்றது, யோபு என்ற பக்தன். இந்த யோபு என்ற பக்தன் பாருங்க, தன்னோட வாழ்க்கையில ஒரே நாள்ல எல்லாவற்றையும் அவர் இழந்து விட்டார். பிள்ளைகளும் சேர்த்து இழந்து விட்டார். இப்போ நடந்த காரியம் என்ன? யோபின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திலிருந்து 20ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது இந்த செய்தெல்லாம் கேட்ட பிறகு யோபு எழுந்து சால்வையை கிழித்து கொண்டு தலையை சிரைத்து கொண்டு அவர் கர்த்தரை பணிந்து கொண்டு சொல்றார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டு தன் உதடுனால கூட ஆண்டவரே ஒரு வார்த்தையும் சொல்லவில்லையாங்க. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். பாருங்க, எல்லாவற்றையும் இழந்து கூட இந்த யோபு ஆண்டவருக்காக வாழ்ந்தார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது நாம தான் என்ன சொல்லியிருப்போம்,
என் பிள்ளைங்க போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, நான் வந்து என்ன பண்ண போறேன், என்னையும் எடுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா யோபு அப்படி சொல்லலைங்க. பாருங்க, எல்லாம் போன பிறகு கூட அவர் கர்த்தருக்காக வைராக்கியமா வாழ்ந்தாருங்க. நடந்த காரியம் என்ன தெரியுமா? யோபின் சரித்திர புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது, அங்க பாருங்க, ஆபிரகாமுடைய அந்த யோபுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமையை கர்த்தர் அதிகமா ஆசீர்வதித்தாராம். அந்த யோபுக்கு அவன் பிள்ளைகள் எல்லாம் அந்த தேசத்துல மிக அழகான குழந்தைகள் பிறந்தாங்களாம். அது மாத்திரம் அநேக நாள் அவர் யோபு வாழ்ந்தாராம். யோபு சந்ததியும் அந்த தேசத்துல வாழ்ந்ததுங்க. பாருங்க, யோபு கர்த்தருக்காக வாழ்ந்தார். ஆனால் ஆண்டவர் யோபை மறுபடியும் முன்னிலைமை கால பின்னிலைமை அதிகமா ஆசீர்வதித்தார். யோபு சந்ததியில ஆசீர்வதித்தாருங்க. அப்போ யோபுடைய சந்ததியும் ஆண்டவர் கைவிடல. அப்ப ஆண்டவர் அவங்களை வாழ செய்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, யோபு போல ஒருவேளை பாடு துன்ப கஷ்டம் வாழ்க்கை இல்லாம இருக்கலாம். ஆனா யோபு எல்லா நெருக்கத்திலையும் கர்த்தருக்காக வாழ்ந்தார். நீங்களும் அப்படி வாழ்ந்து பாருங்களேன். நீங்களும் சின்ன சின்ன உங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் நஷ்டங்கள்ல ஆண்டை விட்டு விலகாதீங்க. ஜபத்தை நிறுத்தாதீங்க. ஆலயத்துக்கு போகாம நிறுத்திடாதீங்க. ஆலயத்துக்கு போங்க. நீங்க தேவனுக்காக வாழுறேன்ற அடையாளமே ஜபிப்பதும், வேத வாசிப்பதும், ஆராதனை போவதும், அவரை துதிப்பதும், ஜபிப்பதும் தாங்க நீங்க அவருக்காக வாழுறேன்றதுக்கு அடையாளம். கர்த்தராம ஸ்தோத்திரம். அல்ல, உங்க வாழ்க்கையில என்ன நெருக்கம் வந்தாலும், என்ன பாடு வந்தாலும் நீங்க ஆண்டுக்காக வாழுங்க. எல்லா நெருக்கத்திலும் யோபு ஆண்டுக்காக வாழ்ந்தாரு. ஆண்டவர் அவர் சந்ததியை, யோபு சந்ததி அழிய விடல, மீண்டும் சந்ததியை எழுப்பி தந்தார், குடும்பத்தை ஆசீர்வதித்தார். அடுத்தது மூன்றாவது, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அன்னாள். பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து வாசிக்கிறீங்க. ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடைய வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமா இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமில் மீட்பு உண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். பாருங்க, 84 வயதான இந்த அன்னாள் தன் புருஷனோட 7 வருஷம் தான் வாழ்ந்தாங்களாம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. இருந்தாலும் அவங்க தேவாலயத்தை விட்டு நீங்காம தேவாலயத்திலே இருந்து இரவும் பகலும் உபவாசித்து தேவனுக்காக வாழ்ந்தாங்க. கர்த்தராம ஸ்தோத்திரம். சிலர் வாழ்க்கை சிறிய வயதிலேயே முடங்கிவிட்டால் உடனே அவங்க நிலையை ஒரு மாதிரி ஆகிவிடும். ஆனா இந்த அன்னாள் பாருங்க, புருஷனோடு வாழ்ந்தால் பிறகு இந்த அம்மா தன் வாழ்க்கையை கர்த்தரோடு இணைத்து கொண்டாங்க. தேவாலயத்தை விட்டு நீங்காம இரவும் பகலும் தேவனுக்காக வாழ்ந்தாங்க. எவ்வளவு நாள் வாழ்ந்தாங்க? 84 வயதுன்னு சொல்லப்பட்டது. ஆனா எப்போ மரித்தாங்கன்னு தெரியவில்லை. ஆனா 84 வயது உள்ள அவள் பாருங்க, அந்த வயது வரைக்கும் ஆண்டவருக்காக வாழ்ந்தார். நடந்த காரியம் தெரியுமா? பரலோகத்தில் போய் பார்க்க போகிற இயேசுவை முன்கூட்டியே பார்த்து விட்டார். கர்த்தராம ஸ்தோத்திரம். எவ்வளவு பேரு பாக்கியம்! கர்த்தருக்காக வாழ்ந்த இவள் இப்ப கர்த்தரையே பார்த்து விட்டு ஆண்டவரை பார்த்து சொல்ற, அநேகருக்கு மீட்பு உண்டாக இவர் வந்தாருன்னு சொல்லி புகழ்ந்தாலாம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, யாரெல்லாம் கர்த்தருக்காக வாழ்றாங்களோ அவங்க கர்த்தரை காண்பாங்க. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இந்த பூமியில வாழும் போது கர்த்தர் இல்லாம வாழ முடியாதுன்னு நான் சொன்னேன் ஏற்கனவே. அது உண்மைதான். நீங்க இந்த பூமியில கர்த்தர் இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ முடியாதுங்க. கர்த்தருக்காக வாழுங்க, கர்த்தரை ஆராதிங்க. இந்த அன்னாள் வாழ்க்கை முடங்கி போனாலும் ஆனா கர்த்தரை விட்டு விலகல. கர்த்தருக்காக வாழ்ந்தால் பரலோகத்தில் இருக்கிற இயேசுவை பூமியிலே அவர் பார்த்து விட்டார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லைங்க, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன்னு சொன்னாரு. அது சொன்னதை அப்படியே நிறைவேற்றினாருங்க. அவர் சொன்னார் பாருங்க, அவர் சொன்ன அந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை அவர் இந்த பூமியில செய்ய வந்தார், செய்து முடித்தார். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவுக்காகவே இந்த பூமியில 3.5 வருஷம் வாழ்ந்தாருங்க. அவர் வாழ்ந்து பிதாவின் சித்தத்தை எல்லாம் நிறைவேற்றி அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்த இயேசு உயிரோடு தான் இருக்கேன்னு சொல்லி இன்னைக்கு உலகம் முழுவதும் சொல்லி கொண்டிருக்காங்க. எல்லாரும் நம்பி கொண்டு இருக்கிறோம். நமக்கு அந்த நம்பிக்கை உண்டு, நம் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவ பாருங்க, பிதாவாகிய தேவன்
நமக்கு முன்னாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்ன அடையாளமாய் பிதாவாகிய தேவனுக்காக வாழ்ந்து பிதாவின் சித்தத்தெல்லாம் நிறைவேற்றி அவர் சொன்ன வாக்குத்தத்த வசனத்தில் வாழ்ந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு பிதாவுடைய வலது பாசை வீட்டிருக்காருங்க. பிதாவுக்காக 3 வருஷம் பூமியில வாழ்ந்த இயேசு இப்ப பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிறார். அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். அவர் சிங்காசன வீட்டு இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்க, நாம இப்ப ஆபிரகாம் குறித்து பார்த்தோம், யோபு குறித்து பார்த்தோம், அன்னாளு குறித்து பார்த்தோம். இன்னும் அநேகர் இயேசுக்காக ஆண்டவருக்காக வாழ்ந்திருக்காங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்காக வாழ்ந்தார். பிதாவின் வலது பாசத்தில் அவர் வீட்டு இருக்கிறார். அப்போ அருமையான தேவ பிள்ளைகளை, யாரெல்லாம் கர்த்தருக்காக இந்த பூமியில வாழ நினைக்கிறாங்களோ ஆண்டவர் அவங்களையும் அவங்க குடும்பங்களையும் விருத்தி அடைய செய்வார். அவங்களுக்கு பின்பு அவங்க குடும்பத்தெல்லாம் ஆண்டவர் வாழ வைப்பார். யாரெல்லாம் கர்த்தருக்காக வாழறாங்களோ அவங்க வாழ்க்கை முடிந்து போவதில்லை. அவங்க வாழ்க்கையை தொடர்ந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இந்த கேட்ட வார்த்தையின்படி நீங்களும் தேவனுக்காக வாழுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் அவர் வாழ வைப்பார். உங்க வாழ்க்கை அழிந்து போவதில்லை. உங்க சந்ததி அழிந்து போவதில்லை. அழியாதபடி நம்ம கர்த்தர் பாதுகாப்பார். இப்போது நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட அப்பா, இந்த ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேலை வார்த்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க சப்பா. ஆண்டவர், உமக்காக வாழ்வேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தை கேட்கும் போதே இனிமே நான் தேவனுக்காக வாழ்வேன் என்று சொல்லி யாரெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்காங்களோ அவங்க குடும்பங்கள், வாழ்க்கை எல்லாவற்றையும் ஆஸ்வதிங்கப்பா. அவங்க சந்ததி எல்லாம் வாழ உதவி செய்யுங்கப்பா. எல்லா தீமைக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, வார்த்தை கேட்டீங்க. உங்களுக்காக ஜெபிக்க என்று சொன்னா திரையில பார்க்குற எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். இந்த செய்தி மூலியமா நீங்க தொடர்பு சொன்னா இந்த செய்தியை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள். தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் ஒவ்வொரு மாவட்டத்துல நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம். அநேக நாளாய் கர்த்தர் என் மனதில் வைத்த ஒரு பாரம், மாவட்டங்கள் தோறும் இந்த ஜெபத்தை நடத்த வேண்டும் என்பதாக. அது இப்போ இந்த வருடம் நாங்கள் துவக்க இருக்கிறோம். இப்போது சேலம் மாவட்டத்தில் முதல் வியாழக்கிழமை YMCA மினி ஹாலில் முதல் வியாழக்கிழமை இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாதம் ஜெபம் நடைபெறுகிறது. அதே போல நாமக்கல் மாவட்டத்தில் 2வது வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் சேதமங்கலம் என்ற பகுதியில் நடைபெறுகிறது. அடுத்தது ஈரோடு மாவட்டத்தில் CSI ஹாஸ்பிட்டல் உள்ள இருக்கிற பிரே ஹாலில் இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் காலை 10 மணிக்கு நடைபெறுகிறது. அதே போல திருப்பூர் மாவட்டத்திலும் 3வது புதன்கிழமை காலை 10 மணிக்கு இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் நடைபெறுகிறது. இன்னும் மிக விரைவில் எல்லா மாவட்டங்களிலும் இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் நடைபெற இருக்கிறது. நீங்கள் அந்தந்த மாவட்டங்களில் உங்களுக்கு தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் நடத்த இருக்கிறோம். நீங்கள் ஒருவேளை நாங்கள் அறிவிக்கிற இந்த மாவட்டத்தில் இருக்கிற நபராக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நடைபெறுகிற இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபத்தில் பங்கு பெறுங்கள். வருகிற யாவருக்கும் தனித்தனியே ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு விடுவிக்கிறார், உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். வாருங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.